நான் இங்கே நிற்கிறது உங்களை போன்ற எத்தனையோ சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுடைய ஜபம், பிரயாசம், அன்பு, ஊக்கம் இப்படி சொல்லிட்டே போலாம். Praise the Lord. The reason for me standing here is like because of the Sunday school teachers like you, their encouragement, their prayer and all such things which I can add on. நான் ஒரு சண்டே ஸ்கூல் மாணவனாக தான் நம்முடைய சபைக்கு வந்தேன். I entered into our church as a Sunday school student. தன்னை அதாவது என்ன அவங்க வீட்டு பிள்ளையாக நேசித்து வளர்த்த எத்தனையோ டீச்சர்ஸ் அதில் சிலர் இங்கே இருக்கிறாங்க. There are many teachers who are present even here who had treated me like their own children. அதுபோல ஒவ்வொரு நிறைய ஊழியக்காரங்க அப்படி சாட்சி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். And I believe that there might be many more servants of God who will similarly give a testimony. எனவே நாம் செய்கிற இந்த ஊழியம் அது மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம். So the ministry that we do is a very important ministry. ஒரு அர்த்தத்தில் சொல்லணும்னா யூத் மினிஸ்ட்ரியை விட Sunday school ministry முக்கியம் அப்படினு சொல்லலாம். When we say in another context, the Sunday school ministry is much more important than the youth ministry. ஏன் சொன்னா இப்ப வாலிப பருவத்தை பிள்ளைகள் எட்டும்போது பெரும்பாலும் பிசாசு அவங்களை கேட்ச் பண்ணி இருக்கான். That is because when the children have gone into a youthhood, almost the devil has captured them. அப்ப யூத் மினிஸ்ட்ரின்றது அவங்களை பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறதா தான் அதிகபட்சம் இருக்கு. So maximum the youth ministry will be of delivering these children from the clutches of the devil. ஆனா சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி என்பது பிசாசு அவர்களை பிடிக்கும் முன் நாம் கர்த்தருக்காக அவர்களை பிடிக்கிற ஒரு ஊழியம். Sunday school ministry is one even before the devil catches them, we will take a hold of them. அதனால அந்த கண்ணோட்டத்தோடு நாம் தொடர்ந்து இந்த வருஷமும் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. So that the Lord might give us grace to continue in this ministry with this perception. இந்த சிலபஸை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, even before we look into this syllabus, தேஜனனுக்காக நீங்க எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் நன்றியா இருக்கிறோம். We believe that you have been continuing to pray and uphold Brother Teju in your prayers, and we are grateful for that prayer. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். We should continue in prayer. நான் ட்ரெய்னிங் சென்டர்ல இருக்கும்போது பாஸ்டர் ஜாய் ஃபிச் அவர்களும் பாஸ்டர் செல்வம் அவர்களும் ஒரே நேரத்தில் வியாதியா இருந்தார்கள். When I was in the training center, both Pastor Selvam as well as Pastor Joy Fitch were sick at the same time. அப்ப ஒரு மாலை ஜெபத்துல ஜெபம் எடுத்த அக்கா இப்படி ஒரு prayer point சொன்னாங்க. And so in the a prayer point was said in one evening prayer. மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தை சிதறடிக்கப்படும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க, ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டால் அது அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, அது சபைக்கு வருகிற ஒரு நியாய தீர்ப்பு என்று சொன்னாங்க. So based on the verse saying I will slay the shepherd and the flock shall be scattered, he said when a servant of God is being caught up to the Lord, it is not a loss for them but it is a loss to the church. எனவே தொடர்ந்து கர்த்தருடைய இரக்கங்களுக்காக நாம் கர்த்தரிடத்திலே மன்றாடும்படியாக தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். So lovingly and humbly I request you that you will continue to uphold the saints of God in prayer. இந்த சிலபஸ் 2011 ஆண்டு என்று நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு சிலபஸ் தான். And I believe that this syllabus in the year 2011 which was used and we are now reusing that. ஆனால் 2011 ஆண்டில் இருந்த அந்த உலகம் 2020 ஆண்டில் இல்லை. இந்த உலகம் வித்தியாசமா இருக்கு. So the world that was existing during 2011 does not exist in this year 2020. இதை 5 பிரிவுகளாக நாம் பிரித்து படிக்கிறோம். Now we are studying this, dividing into 5 parts. முதலாவது நண்பனை போல நடிக்கிற எதிரி. And first of all, the enemy who acts like a friend. பிசாசு நேரடியாக நமக்கு முன்பாக வருவான் என்றால் நாம் ஒன்று இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு அவனை விரட்டிடுவான், இல்லாட்டா பயந்துக்கிட்டே போக மாட்டோம். And for example, if Satan comes directly before us, one, we may rebuke him in the name of Jesus and drive him away, or otherwise out of fear we will not even go close to him. ஆனால் அவன் ஒரு முகமூடியை அணிந்து வருகிறான். But he comes wearing a mask. அந்த முகமூடி தான் இந்த உலகம். And that mask is this world. இந்த உலகம் நாம் மிகவும் விரும்பக்கூடிய விதத்தில் இருக்கிறது. And this world is something that we will desire it much. பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பெரியவங்களும் இந்த உலகத்தை ரொம்ப விரும்புறாங்க. And not only the children, the elders also love this world much. அதனால தான் கர்த்தர் வருகிறார் என்று சொன்னால்
இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தா நல்லா இருக்கும், 20 வருஷம் கழிச்சு வந்தா நல்லா இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று ஆவிக்குரியவர்களுக்கும் தோன்றக்கூடிய அளவிலே இந்த உலகம் அவ்வளவு கவர்ச்சிகரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. This world is becoming more and more attractive that even the so-called spiritual people, when we use the word saying the Lord Jesus is coming soon, they say, can't we have another 10 years more time that we may enjoy the world a little bit more? இந்த உலகம் என்றால் இரண்டு விதத்தில் அதை பார்க்கலாம். To say this world, it can be seen in two ways. முதலாவது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி இந்த உலகம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டுகிறது. So as we all know, it is written in John's Gospel, the 3rd chapter, the 16th verse, the word world mentions the people that are in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் மனுஷியானாலும் அவர்கள் எந்த தேசத்தை மதத்தை பாஷையை சேர்ந்தவர்களானாலும் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். When whatever be the caste or religion or geographical location they are located in, but yet the Lord loves them. ஆனால் நாம் இந்த உலகம் என்று இங்கே குறிப்பிடுவது இந்த உலகத்தின் மக்களை அல்ல. And this world we mention here does not refer to the people of this world. நாம் இந்த உலகம் என்று குறிப்பிடுவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்ற அந்த உலகம். And the word this world that we refer to is what mentioned in 1 John the 2nd chapter and the 15th verse, that you love not the world or the things of the world. அப்ப உலகம் என்று நாம் சொல்லும்போது இந்த உலகம் என்று சொல்லும்போது அதில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. So when we say this world, there are 3 things contained in it. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. In the lust of the eyes, the lust of the flesh and the pride of life. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி பொருந்தும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமா பொருந்தும். And if you are thinking as to how this will apply to the little children, we tell you that it will apply to the children more than you. அவங்களுடைய கண்கள் நம்மளை விட ஷார்ப். Their eyes are much more sharper than ours. அவங்களுடைய மாம்சம் நம்மை காட்டிலும் அதிகமாக சந்தோஷத்தை விரும்புகிறது. And their flesh desires joy more than us. அவர்களுக்கு நம்மை விட அந்த ஜீவனத்தின் பெருமை, the pride of life இருக்கு. And they have a bigger level of pride of life in them. ஆனால் இது தவறு என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் இந்த children shed. So we are having this children shed in order to teach them that this is wrong. அப்ப இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த உலகம் அது கண்களுக்கு மிகவும் ஈர்ப்புடைய, அதாவது நமக்கு மிகவும் ஈர்ப்புடையதாக இருக்கும், நம்மை கவர்ந்திழுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது நண்பனை போல நடிக்கிற எதிரி. And so this world which contains the lust of the eyes, the lust of the flesh and the pride of life will appear as though it is attractive and good, but it is an enemy that is masked as a friend. அந்த பேரிகேட்ல முதல் பகுதியில் ஒரு பிக்சர் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். And you see the first picture in that barricade. அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த லைன் கொஞ்சம் அப்படி பெண்டா இருக்க மாதிரி தெரியுது. And if you see the top line there, it appears as though it is bent a bit. ரெண்டு லைனுமே, டாப் லைனும் கீழ லைனும் ரெண்டுமே பெண்டா இருக்க மாதிரி தெரியுது. And to our eyes it appears as though both of those lines a little bit curved. ஆனா உண்மையாலுமே அந்த லைன் பெண்டா இல்ல, அது ஸ்ட்ரைட் லைன் தான். But truly those lines are not curved, but these are straight lines. இதுக்கு பேர் ஆப்டிகல் இல்யூஷன், ஒளியியல் பிரம்மை அப்படினு சொல்றாங்க. And this is called as optical illusion. பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டா இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? It appears as though it is curved a bit. இப்படி பாருங்க, இப்ப பாருங்க. And now look in the sideways. Brothers பாத்தீங்களா? Sisters பாத்தீங்களா? அதாவது பார்க்கும்போது அது ஒரு மாயையான ஒரு பிரம்மையை உண்டாக்குகிறது, ஆனால் உண்மையாலுமே அப்படி அல்ல. And so when you see, it shows another image which is an illusion and which is not true. அதுபோலதான் இந்த உலகம், அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, நமக்கு ரொம்ப அக்செப்டபிளா இருக்கும், ஆனா உண்மையால அது அப்படி அல்ல. Similarly, the world is also very good and acceptable, but truly it is not something we have to accept. நாம் ஏன் இவ்வளவு படம் போட்டு வைத்திருக்கிறோம் என்றால், why have we illustrated so much? இப்ப இருக்கிற ஜெனரேஷன், the generation now, அவங்களுக்கு காட்சி, வீடியோ பார்க்கிற அனுபவங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. And now they have the experience of this visual media, which is videos. Visual impact அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. The impact out of visual media is very, very much.
அதனால நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷுவலை அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு நம்ம சொல்லுகிற ஆவிக்குரிய சத்தியங்கள் அவர்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த எய்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். The intention is that our truth may go and reach them. We are reaching them visually. சரி, இந்த ஆப்டிகல் இல்யூஷன்ல இருந்து நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? So through this illustration of an optical illusion, what do we say? நீங்க பாக்கும்போது அது பெண்டா இருக்கு, ஆனா உண்மையாலுமே அது ஸ்ட்ரைட் லைன். அது போல இந்த உலகத்தை பாக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையாலுமே அது உங்களுடைய எதிரி. When you see, it appears as though the lines are bent, but truly it is straight. Similarly, the world is appearing straight, but it is your enemy. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும், இன்றைக்கு உலகம் மிகவும் முன்னேறி கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறது. And we have to tell the children that it appears as though the world is progressing. ஒரு முறை ஒரு லோக்கல் கன்வென்ஷனுக்கு ஒரு வண்டியில போயிட்டு இருந்தோம். One time we were traveling in one vehicle to a local convention. திடீர்னு வழி தவறிட்டோம். Suddenly we lost our way. எங்க வண்டியில ஒரு பையன் இருந்தான். There was a boy in our vehicle. அவன் டக்குன்னு கிராமத்து பையன், அவனுக்கு அவ்வளவு ஷார்ப்பா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா திடீரென்று எடுத்து அவன் பிரதர் கூகுள் மேப்ல போடலாம் அப்படின்னு கூகுள் மேப் ஆன் பண்ணான். And he was a village boy. We did not expect him to be that sharp, but he immediately suggested, let us see the Google map. நாங்க கரெக்டா போயிட்டோம். We went to the right way. அவன் காமிக்கிறான், நாங்க கரெக்டா ஒரு டர்னிங்ல இப்படி வண்டி திரும்புது பிரதர், பாருங்க பிரதர் இந்த மேப்ல கூட திரும்புது பிரதர் அப்படின்றான். And when the vehicle was turning right, he is showing very clearly, look at this map brother, it is showing very clearly that we have to turn right. இன்னைக்கு யாரோ யார்ட்டையும் நிறுத்தி வழி கேட்கணும்னு அவசியமே இல்ல. Today there is no need for anyone to stop and ask for direction. இன்னொரு முறை நானும் இன்னொரு பிரதர் இப்படி வழி கேட்டோம். அந்த வழி கேட்ட ஆளு, உங்ககிட்ட கூகுள் மேப் இல்லையா அப்படின்னு கேட்டான். And one time we as well as another brother was traveling, we stopped in a place and asked for direction. Immediately the person there replied saying, don't you have Google Maps? என் கூட இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இல்ல பிரதர் நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்க தான் அப்படின்னாரு. And the brother that are with us, he said with me, he said, no brother, but we are like mad people. ஆனா இப்படி ஒவ்வொரு துறையும் இந்த உலகம் மிகவும் முன்னேறி கொண்டிருப்பது போல் இருக்கிறது. And it appears that in every field this world is advancing. உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும். நேரம் இல்லாததுனால நான் சொல்லல, ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்படி நீங்கள் நிறைய உதாரணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லலாம். You are aware of many examples, but because of shortage of time I am not elaborating. So you can use these examples to help the children understand. இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. Yes, this world is very swiftly transforming. ஸ்பீடானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. And it is becoming very speed. அது ஈஸியானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. It is also becoming easier. இப்படி பல விதத்திலும் இந்த உலகம் it's becoming a better place to live. வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடமா மாறிட்டு இருக்கு, சிறந்த இடமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு வெளியில தெரியுது. It gives an appearance outside that this world is becoming a comfortable place and a very easy place to live in, a better place to live in. ஆனா அது பிரம்மை. But that is a vain thing. Illusion அப்படினு சொன்னா அது உண்மை மாதிரி இருக்கும், ஆனா உண்மை இல்ல. And when you say illusion, it appears it is real, but it is not real. சரி, இந்த உலகத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? So what are the characteristics of this world? இந்த உலகத்துக்கு முக்கியமாக ஒரு 5-6 குணாதிசயங்கள் இருக்கிறது. There are most importantly 5 or 6 traits or aspects of this world. இந்த உலகத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. This world has a glory. நீங்க எடுத்தோனே பொய்யான மகிமை அப்படினு சொல்லிராதீங்க. And immediately you should not say vain glory. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். But I am telling you, இந்த உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்திலே இயேசுவுக்கு பிசாசு காண்பித்தான். And the whole glory of the world in 1 minute Satan showed it to the Lord Jesus. அது அர்த்தம் இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் ஒரு நிமிஷம் தான், அவ்வளவுதான். The meaning of that is the glory of this world is just a moment. ஆனால் பிள்ளைகளை பொறுத்தளவில், but as far as the children are concerned, நீங்க எடுத்தோனே இதெல்லாம் பொய்யான மகிமைனா அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. And if you start with saying big words like vain glory and all that, they'll switch off. நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. And this world has a glory. பாத்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும். இதுக்கு பேர் என்ன? Likes. You know this particular sign in YouTube that this is called as likes. இதுக்காக எத்தனை பேர் என்னென்னமோலாம் பண்றாங்க. And for this reason many people do many things. ஒரு 1,00,000 பைத்தியக்காரங்க அதுக்கு லைக்ஸ் போடுறாங்கன்றதுக்காக அந்த பையனோ அந்த பிள்ளையோ உட்கார்ந்து என்னென்னமோலாம் யோசிச்சு
அது நமக்கு கிரேசியா இருக்கும், ஆனா அவங்களுக்கு அதுதான் மகிமை. And just because there are 1 lakh of crazy people who are going to put likes for their videos, then this boy or a girl do so many crazy things, but it is not crazy on their point of view. TikTok னு ஒரு ஆப் இருக்கு. There is another app called TikTok. நீங்க நான் பார்த்தது இல்ல, I have not seen it. நீங்க அதுல பாத்தீங்கன்னா maximum ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான். And if you will see that, it is maximum school children that are participating in that. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எங்க ஃபைத்தோம்ல யாராவது தேவையில்லாம போன் நோண்டிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்க போன் நோண்டி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். And if I have this bad habit, if I find somebody meddling with their cell phone, I will take it and I will delete the whole phone. அப்ப இந்த டிக்டாக்ல பார்த்தா அவ்வளோ பைத்தியமா இருக்கிறாங்க ஸ்கூல் பசங்களும் ஸ்கூல் பிள்ளைங்களும். And there are so many school boys and school girls who are crazy about this TikTok. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு புக்கோட சேர்த்து போன் கொண்டு போறாங்க. The children studying 5th, 6th, 7th and 8th standard, along with their school books, they are taking cell phone. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க சபையில போன வாரம் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். And this had happened in our assembly in a government school. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். We are in such a world. இன்னைக்கு நிறைய டேலண்ட் ஷோஸ் இருக்கு, டேலண்ட் ஷோஸ். And today there are many talent shows. பெஸ்ட் சிங்கர் யாரு, பெஸ்ட் டான்சர் யாரு, இப்படி பிள்ளைகளுக்காகவே சில டேலண்ட் ஷோஸ் முழு உலகத்திலும் இந்தியாவிலும் ரொம்ப பிரபலமா இருக்கு. And the talent shows in India as well as all over the world is so popular to bring out the talent of singing and dancing, all these things from children. ஒரு வயசுல 2 வயசுல இருந்தே அப்பா அம்மாவே பிள்ளையோட வீடியோ பிடிச்சு அது பேசுறது, அது தவழ்றது, அது நடக்கிறது, அத நெட்ல போட்டு விடுறாங்க. And even the child is just 1 year or 2 years old, the parents themselves are capturing the child walking and crawling or singing whatever in video and they are uploading it in the internet. இன்னைக்கு உலகம் வந்து யார் ஃபர்ஸ்ட் யார் பெஸ்ட் அவங்கள தான் மதிக்குது. And today the world respects who is the first and who is the best. அப்ப இதெல்லாம் உலகத்தின் மகிமை. And these are the glory of the world. சின்ன வயசுல இருந்தே இந்த உலகத்தின் மகிமைக்கு பின்னாலே பிசாசு மறைந்து கொண்டு பிள்ளைகளை தாக்குகிறான். And right from their young age the devil hides behind this glory and attacks the children. இந்த லைக்ஸ் கிடைக்கலன்னா, and if they don't get these likes, டிப்ரஷனுக்கு போற பிள்ளைங்க இருக்காங்க. there are children who go into depression. தற்கொலை பண்ண பிள்ளைங்க இருக்காங்க. there are children who have committed suicide. அவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் லைக்ஸ் வந்துச்சு, எனக்கு 100 பேர் கூட லைக்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரஷனுக்குள்ள போனவங்க இருக்காங்க, தற்கொலை பண்ணவங்க இருக்காங்க. And just for the reason that they got 1 lakh likes and I got not even 100, and so they went into depression and some even committed suicide. இரண்டாவது, இந்த உலகத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு கவர்ச்சி இருக்கு. And secondly, this world has an attraction. இந்த உலகத்தில் நீங்க எதை பார்த்தாலுமே அதை திட்டமிட்டு வடிவமைக்கிறாங்க, நம்மை கவர்ந்து இழுக்க முடியாது. And whatever we see in the world, there is great planning that is goes behind it in order to attract us. ஒரு சாதாரண லேஸ் பாக்கெட்டா இருக்கட்டும், let it be an ordinary lace packet, ஒரு பைக்கா இருக்கட்டும், it might be a motorcycle, ஒரு ஸ்டோரி புக் உடைய கவர் பேஜா இருக்கட்டும், it might be the cover page of a story book, ஒரு பொம்மையா இருக்கட்டும், it might be a doll, ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், it might be a building, துணியா இருக்கட்டும், it might be clothing, கடையா இருக்கட்டும், it might be a shop, அதோட அட்வர்டைஸ்மென்ட் நம்மை கவர்ந்து இழுக்கும்படியாகவே அட்வர்டைஸ் பண்ணப்படுகிறது. And now these advertisements are made in order to attract us. மூன்றாவது, thirdly, இந்த உலகத்துக்கு ஒரு வெரைட்டி இருக்கு. This world has a variety. நேத்து இருந்த ட்ரெண்ட் இன்னைக்கு மாறிடும். The trend of yesterday is no more exists today. இன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் மாறிடும். Today's trend will disappear tomorrow. லேட்டஸ்டா எல்லாம் மாறிட்டே இருக்கு. Everything is being moved latest. பாத்தீங்கன்னா வெரைட்டின்னு சொல்லும்போது ஒரு காலத்துல ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு தெரியும், கிரிக்கெட்னு தெரியும். When you give an example for variety, sometime back we know about only one sport, that is cricket. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, வாலிபால் இருக்கு, கபடி இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு கூட்ட சின்ன பிள்ளைகள், ஒரு கூட்ட வாலிபர்கள் கிரேசியா பைத்தியமா போயிட்டே இருக்காங்க. And today there are children who are going behind many other sports like football and kabaddi and all other volleyball and so on, and they are very crazy and they are following it. டிவி எடுத்துக்கோங்க, example TV எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. There are so many channels.
இன்டர்நெட் எடுத்துக்கோங்க, அதுல எத்தனையோ சைட்ஸ் இருக்கு. And when you take the internet, there are so many sites. இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? Do you know one secret? நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். Yes, her feet will go astray that you may not know the way of life. பிசாசு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். The devil will keep changing. நீ ஒரு படம் உனக்கு பிடிக்கல அடுத்த படம், ஒரு வீடியோ உனக்கு பிடிக்கல அடுத்த வீடியோ, ஒரு வீடியோ கேம் உனக்கு பிடிக்கல அடுத்த வீடியோ கேம், ஒரு Dress உனக்கு பிடிக்கல அடுத்த Dress, இப்படி அவனுடைய வெரைட்டி அவன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். He will keep on changing the variety from one dress to another, one video to another, one movie to another, and so on. நான்காவது, fourthly, இந்த உலகம் ஒரு திருப்தியை அளிக்கிறது. This world gives us satisfaction. அந்த அளிக்கிறது என்று சொன்னால், when you say provide, இந்த மனுஷனுடைய ஆத்மா, the soul of a man, அதுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. and they say there is a hole in that. அதாவது ஓட்டை இல்ல, there's no hole. ஒரு மனிதனுடைய இதயத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறது. And there is an empty place, a vacant place within man's heart. ஒரு philosopher, ஒரு தத்துவஞானி இப்படி சொன்னார். And one such philosopher said like this. அந்த ஓட்டை, அந்த வெற்றிடம் God ஓட ஷேப்ல இருக்கும். And this vacant place in the heart is in the shape of God. God போய் அதுல ஃபிட் ஆனாதான் அந்த கேப் க்ளோஸ் ஆகும், அந்த வெற்றிடம் ஃபில் ஆகும். And only when God goes and enters inside, this vacant spot will be filled. அப்புறம் எப்படி இந்த உலகம் திருப்தியை கொடுக்க முடியும்? And how can this world, if it is so, can satisfy? இந்த உலகம் திருப்தியை கொடுக்க முடியாது. The world cannot satisfy. ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? So do you know what it will do? நமக்கு இந்த பூமியில கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். The devil knows that he has but a little time left on the earth. அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் நம்ம ஏமாற்றும்படியாக அவன் ஒரு satisfaction கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வைப்பான். And so he will give an appearance, there is some sort of a satisfaction in order to keep us seducted for that little time. அதான் நான் சொன்னேன், வெரைட்டி இருக்கு அவங்கிட்ட. That is why I have said he's got variety. இது பிடிக்கலனா இத எடுத்துக்கோ. If you don't like this, you take this. இது பிடிக்கலனா அது பாரு. If you don't like that, you take this. இந்த ட்ரெண்ட் பிடிக்கல அதை எடுத்துக்கோ. If you don't like this trend, take that trend. இப்படியே மரிக்கிற வரைக்கும் அவன் நம்மள பிஸியா வச்சிருப்பான். And he will keep us busy till the point of death. இதைத்தான் சாலமோன் ஞானி பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். In Ecclesiastes 2nd chapter, the 10th verse, the wise Solomon says like this. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதுக்கு தடை பண்ணவில்லை. And I have not stopped anything my eyes had lusted. என்னுடைய இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் வேண்டாம் என்று நான் விலக்கவில்லை. And I did not keep away any joy from my heart. ஆனா கடைசில என்ன நடந்தது? So what happened in the end? சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். And the scholars, historians say, சாலமோன் மரிக்கும்போது பித்தம் கொண்டவனை போல, பைத்தியம் பிடிச்சவனை போல ஒளறிட்டே இருந்தான். And it seems Solomon was blabbering as though he was a madman. அது பைபிள்ல அழகா டீசென்ட்டா சுத்த தமிழ்ல எழுதி இருக்கு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அவன் எப்படி தெரியுமா புலம்பிருப்பான்? ஐயோ மாயை, சே சே இது மாயை, எல்லாம் மாயை, ஐயோ எல்லாம் மாயை, இப்படி பைத்தியக்காரனை போல புலம்பிட்டு இருந்தான். And it is very neatly and decently put in the Bible that everything is vanity, vanity and vain, but probably like a madman he would have just shouted that everything is vain and vanity. ஐந்தாவது, fifthly, இந்த உலகம் அறிவுக்கு நிறைய வாசல்களை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறது. And today this world has opened so much of scope for knowledge. கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. There are new inventions one after the other. நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்டர்நெட்ல போய் தட்டினா எதையும் அறியலாம், எல்லாத்தையும் அறியலாம். And if you want to know something, all you have to do is go to the internet, you can know anything and everything. ஆறாவது, sixthly, நான் முன்னமே சொன்னது போல இந்த உலகத்துல எல்லாம் பெட்டரா மாறிட்டே இருக்கு. And as I had already said, everything is becoming better in this world. எங்க பார்த்தாலும் வளர்ச்சி, முன்னேற்றம், everywhere progress and growth. ஆனால் இந்த 6 காரியங்களும் ஆப்டிக்கல் illusion போல, இதெல்லாம் வெறும் பிரம்மை. But all of these 6 things are like an optical illusion. இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் ஒரு போதையை போல இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. We should never forget that everything that exists in the world is like a drug. இந்த வார்த்தையை நீங்க பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். You have to very clearly teach this word to your children. போதையில் இருக்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், for example, if you take a man who is intoxicated, அவனுக்கு யதார்த்த வாழ்க்கை, யதார்த்த நிலைமை என்னன்னு புரியாது. He will not understand the very practical state at all. அவன் ஏதோ ஒரு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருப்பான். And he will be floating in some dreamland. அதுபோல நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தால், so if you will start enjoying this world,
இந்த உலகம் ஒரு போதையை போல் இருந்து உங்களை தேவனை மறக்கும்படி செய்துவிடும். And this world will intoxicate you and will make you forget God. ஏன்? Why? முதல் காரணம், First reason. தற்காலிகமானவைகளை நிரந்தரமானவையாக இந்த உலகம் காட்டும். Now this world depicts what is temporal as eternal. அது ரொம்ப தற்காலிகமானது, ஆனா அதுதான் நிரந்தரம் என்பது போல இந்த உலகம் காட்டும். It is very much temporary, but the world will present it as it is eternal. இரண்டாவது, Secondly, இந்த உலகத்திலே வேதனை, கஷ்டம் என்ற ஒன்றை தேவன் அனுமதித்தார். yes, the Lord has permitted something called suffering and pain in this world. மனிதன் விழுந்து போன பிற்பாடு இந்த வேதனை, இந்த வருத்தம், இந்த கஷ்டம், சஞ்சலம் இதெல்லாம் தேவன் அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்த part and parcel of his life. And after the death or the fall of man, all these suffering and difficulties and troubles and tribulation are something and part and parcel of his life. இது ஏன்? Why? இந்த பாடுகள் மனிதனை தேவனை நோக்கி திருப்ப வேண்டும். That is because this suffering will turn man unto God. இந்த கஷ்டங்கள் மத்தியிலே மனிதன் ஒரு இரட்சகரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். And among all his trouble, this man has to seek a God and a savior for himself. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? What has the Satan done? தற்காலிகமான சந்தோஷங்களை கொடுத்து, And he gave temporary enjoyment, பாவ சந்தோஷங்களை கொடுத்து, giving the joy of sin. மனிதன் தேவனை தேடாதபடி செய்து விட்டான். He made man to forget seeking God. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். There is a dangerous situation. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். A man of God said like this. தேவனை விட்டு மனிதனை பிரிக்க பிசாசு ரெண்டு விதங்களை கையாளுகிறான். And devil handles two things in order to separate man from God. ஒன்னு துன்பம், One is suffering. இன்னொன்று சிற்றின்பம். Another is pleasure. நிறைய கஷ்டத்தை கொடுத்து 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 அட கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு மனுஷன் கடவுளை விட்டு போகணும் அப்படின்னு பிசாசு ட்ரை பண்ணும். Making him go through diverse suffering, he will make him say, if there is a God, why is he making me to suffer so much? இல்லாவிட்டால் நிறைய சந்தோஷத்தை கொடுத்து 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 இந்த சாராயம் குடிக்கிறது போல, போதையை உட்கொள்ளுகிறது போல உலக சிற்றின்பங்களை அனுபவித்து அனுபவித்து தேவனை மறக்க செய்வான். Or otherwise, giving him so much of joy and pleasure, he like becoming an intoxicated man will make him forget God. அந்த பிலாசபர், அந்த தத்துவ ஞானி சொல்லுகிறார், And this philosopher says, துன்பத்தினால் தேவனை விட்டு அவன் பிரித்த ஆத்துமாக்களை காட்டிலும் இன்பத்தினால் தேவனை விட்டு பிரித்தவர்கள் அதிகம். And more than those that are separated from God by suffering, those that have been separated by pleasure are more. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு இன்பம், சந்தோஷம், உடனடியாக நினைச்சதை சாதிக்கணும் என்கிற அவர்களுடைய அந்த அந்த விழுந்து போன மனுஷனுடைய சுபாவத்தை அவன் ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறான். And he is feeding children this fallen nature of man of instant gratification and instant joy in everything that they do. மூன்றாவது, Thirdly, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இரட்சகர், ஒரு ஆண்டவர் தேவை. today every man that is in this earth is in need of a savior. ஆனால் இந்த உலகத்துல சின்ன பிள்ளைங்க லெவல்ல இருந்து இன்றைக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் பிசாசு கொடுக்கிறான். And today, right from very tiny thoughts, the devil is presenting alternate solutions to them. அதாவது தேவன் ஒருவர்தான் இரட்சகர், ஒருவர்தான் பரலோகத்துக்கு வழி என்பதற்கு பதிலாக உனக்கு சமாதானம் இல்லையா, நீ மெடிடேஷன் பண்ணு. உனக்கு சமாதானம், உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா, நீ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கிற ப்ரோகிராம்ஸ் அட்டெண்ட் பண்ணு. And they say when you don't have self confidence or self esteem in you, or you don't have peace in you, you develop this method of self esteem, and you can also seek for meditation for peace and joy in you. டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல்ல வர்க் பண்றவங்களுக்கு நான் சொல்றது தெளிவா புரியும் நினைக்கிறேன். And I believe those that are professionally teachers will understand what I'm saying. சின்ன வயசு நான் சொல்ற 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் லெவல்ல காட் என்ற ஒரு பிக்சர்ல இருந்து எலிமினேட் பண்றதுக்காக ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் படிப்புல பிசாசு புகுத்திட்டான். The devil has inserted these alternate solutions in their education system in order to eliminate God even from their very young age. அதுலதான் யோகா, அதுதான் யோகா. And that is yoga. அதுதான் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற கிளாसेस, செமினார்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க. And they conduct classes and seminars in order to boost your self esteem, self confidence. கடைசியாக, Finally, நம்ம படிக்கணும், we have to study, வேலைக்கு போகணும், we have to go to work,
சம்பாதிக்கணும், we have to earn, சாப்பிடணும், we have to eat. இதெல்லாம் அவசியம் தான். It is essential. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் சாப்பிடுறதுக்காக பிறக்கல. But anyone that is born on earth has not been born with the purpose of eating alone. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிள்ளையும் படிக்கிறதுக்காக பிறக்கல. And none of the child that is born on the earth has been born for education purpose only. நம்ம யாரும் வேலைக்கு போறதுக்காக பிறக்கல. And none of us have been born that we may go and work somewhere. நம்ம தேவனுக்காக பிறந்தவர்கள். We have been born for the purpose of God. ஆனால் இந்த உலகம், but this world, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை பயன்படுத்தியே நீ இதற்குரியவன், நீ இதற்குரியவள், நீ தேவனுக்குரியவன் அல்ல என்கிற ஒரு தோற்றத்தை பிள்ளைகளுக்குள்ளே புகுத்தி விடுது. And making use of the essential things of the world and telling him you belong to this, you belong to that, and it has created such an illusion. இன்றைக்கு பாருங்க, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சண்டே தான். And today you can see whatever be the competitive exam, it's held on a Sunday. சண்டே ஸ்கூல் எடுக்கறீங்களே, உங்களுக்கு தெரியும். You know you are taking Sunday school. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வராததுக்கு எஜுகேஷனல் காரணங்களை எத்தனை காரணம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். You know the excuses given by the children on terms of education for not attending Sunday school on a Sunday. அப்ப இதுதான் இந்த உலகம் நம்முடைய சத்ரு என்று நாம் சொல்லுகிறதற்கான காரணம். This is the reason why we call the world as our enemy. இது பல நன்மைகள் இதில் இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை, ஒரு மாஸ்கை அது அணிந்திருக்கிறது. And it has a mask, an illusion that it is so good to us. அதுக்கு ஒரு மகிமை இருக்கிறது போல இருக்கு. It is true, it has a glory. அது இழுக்கிறது, it attracts. அதுக்கு ஒரு வெரைட்டி இருக்கிறது. It has variety. அதுக்கு நான் சொன்னது போல ஒரு திருப்தியை கொடுக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. It appears as though it gives satisfaction. முன்னேறி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. It appears as though we are progressing. ஆனா இது எல்லாமே மனுக்குலத்தை அகப்படுத்தும்படியாக வைக்கப்பட்ட கண்ணி. And all these are traps that are laid to capture mankind. நான் சொன்னது போல, as I mentioned earlier, நம்ம யூத்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றோம், ஆனா பிசாசு பிள்ளைகளை கான்சென்ட்ரேட் பண்றான். We tend to concentrate on the youth, but the devil concentrates on little children. தேஜன பைபிள் ஸ்டடில இத நீங்க பாத்திருப்பீங்க. You would have seen this in the Bible study conducted by Brother Teju. வால்ட் டிஸ்னி என்கிற ஒரு மனிதன் இருந்தார். And there was a man by name Walt Disney. அவருடைய சைன் தான் இது. The picture shows his signature. இந்த வால்ட் டிஸ்னி ஒரு நல்ல மனுஷன். This Walt Disney was a good man உலகத்துக்கு, for the world. இவர் பிள்ளைகளை என்டர்டெயின் பண்ணக்கூடிய கார்ட்டூன் திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணார் ஆரம்பத்தில். And he in the beginning had produced these cartoons in order to entertain little children. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காமிக்ஸ்லாம் இந்த வால்ட் டிஸ்னியோட கம்பெனில இருந்து ரிலீஸ் ஆகும். And the Walt Disney company had released many comics for children. டிஸ்னிலாண்ட் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய, இப்ப நம்ம ஊர்ல கிஷ்கிந்தால இருக்க மாதிரி டிஸ்னிலாண்ட் என்ற ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கிறது. And there is a theme park in America just like our Kishkinda, which is a much larger area. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இவர் ஒரு சேட்டனிக் வர்ஷிப்பர், சாத்தானை ஆராதிக்கிறவராக இருந்தார். And something that many do not know, that this man was a Satan worshipper. அவருடைய சிக்னேச்சர்ல பாத்தீங்கன்னா 1 6 2 6 3 6. And when you see closely his signature, there are 3 6s there. இன்றைக்கு திரைப்படங்கள் என்று சொல்லுகிறார்கள். And today people call about movies. சினிமா பாட்டு என்று சொல்லுகிறார்கள். And they say cinema song. ஆல்பம் சாங்ஸ் ன்னு சொல்றாங்க. And they call it album. இது நம்ம தான் நினைக்கிறோம் இதெல்லாம் பொழுதுபோக்கு. And we assume that these are entertainment. ஆழமாக நாம் சிந்தித்தால், when you deeply ponder, நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்க சொன்ன விஷயம் இல்ல. And I am not saying about what the saved saints of God had said. இந்த உலகத்தில் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற மனோதத்துவ விஞ்ஞானிகள், சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. And there's a very famous reputed psychologist of the world has mentioned this. டெக்ஸ்ட் புக்ல ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு புரிய வைப்பதை விட ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு பாட்டுமாக ஈஸியா அவங்க மைண்டுக்குள்ள அதை ஏத்திடலாம். More than a lesson in a school textbook, you can very easily educate a child through a movie or a song. ஒரு காலத்துல ஆல்பம்ல ஹாலிவுட் சாங்ஸ் தான் அப்படி வரும். இன்றைக்கு எல்லா பாஷைகளிலுமே பாட்டுகள்ல நம்ம எப்படி அடங்க கூடாது, கீழ்ப்படிய கூடாது, எதிர்க்கணும், கெத்து காட்டணும், இதுதான் எல்லாத்துலயும் இருக்கு. And today in all albums, not only in the western albums but here also, that we should not obey and how we should make ourselves famous and so on, only these are the days. Resist the parents. How to resist the parents.
இதுதான் ஒரு நல்ல விஷயம் என்பது போல அவர்கள் ப்ரோமோட் பண்றாங்க. And they are promoting as though this is some good thing. இதுக்கு ஒரு பேர் இருக்கு சைக்காலஜில, subliminal messages. And a name has been given in psychology. It is called subliminal messages. நான் அதை ஒரு காரியத்தை பார்க்கிறேன், I see a thing, ஒரு காரியத்தை கேட்கிறேன், I hear a thing. என்னை அறியாமலேயே அது ஒரு தகவலை என் மனதுக்குள்ளே பாஸ் பண்ணிரும். Without my knowledge, it is passing on information into my head. அதனால தான் நம்முடைய பசங்க கெட்டு போறாங்க. That is why our children are getting spoiled. இப்ப நம்ம என்ன முதல் நாளை நாம எப்படி முடிக்க போகிறோம்? So how are you going to conclude the first day? பிசாசுக்கு நீங்க ரொம்ப தேவை. You are in need of Satan. பிசாசு உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பிடிக்கும்படியாக தான் இந்த சில்ட்ரன் ஷெட்டுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். And even before Satan will capture you, the Lord has brought you into the children's shed in order to capture you for himself. தேஜன் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவார். Brother Teju often will quote this example. இந்த எலி மருந்தை குறித்த உதாரணம். And it is about the rat poison. ஒரு எலியை பிடிக்க தேங்காய் சில்லோ ஏதோ ஒன்று போட்டு அந்த ட்ராப் வச்சிருப்பாங்க. And normally you have the rat trap in order to capture the rat. எலி மருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, and for example you take the rat poison, 98% அது சாக்லேட் தான். and சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ 98% it is a biscuit or a chocolate. ஆனால் 2% தான் விஷம். But there is only 2% of poison. அந்த 98% அந்த எலியை கூப்பிடும்படியாக, and that 98% is to give a call to that rat. 98% calls the rat, 2% kills the rat. 98% calls the rat and 2% kills the rat. 98% அந்த எலியை கூப்பிடும், 2% எலியை கொன்னுடும். 98% will invite the rat and 2% will kill it. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். So we have to teach our children. நீ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். You are an important person. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே போக பார்வோனிடத்தில் மோசே கேட்டபோது, and when Moses spoke to Pharaoh in order to leave the children of Israel, பார்வோன் ஒரு சமரசத்தை முன்வைத்தார். No, Pharaoh kept a compromise. பெரியவர்களாகி நீங்க போங்க, and all you elders please go. பிள்ளைங்க இங்க இருக்கட்டும். Let the children remain. இன்றைக்கு நம்முடைய சபையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Today the same thing is happening in our churches. பெரியவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரோம், பைபிள் ஸ்டடிக்கு வரோம், காத்திருப்பு கூட்டத்துக்கு வரோம், பிள்ளைங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க, வெளியில போறாங்க, உலகத்துல இருக்கிறாங்க. And all the elders are very attentive in church meetings, but the children, the youth are outside. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த எலி மருந்தில் நீ சிக்கிக் கொள்ளாதே. Don't be caught in this rat poison. இந்த முகமுடியை பார்க்க உனக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை இந்த சில்ட்ரன் ஷெட் முதலாம் நாள் காலையில கொடுத்திருக்கிறார். In the first day morning in the children shed, the Lord has given you that you may discern this mask. Thursday evening, அதாவது இரண்டாம் பகுதியாக, as a second part, that is Thursday evening.